பயிற்சி 7.1 எடுத்துக்காட்டு 7.7 இது பாருங்க ஒரு கோள வடிவம். அப்போ கோளத்துடைய ஃபார்முலா இன்வால்வ் ஆக போகுது. ஒரு ஊது பையில் காற்றினை வினாடிக்கு 10 சென்டிமீட்டர் கியூப், அப்போ சென்டிமீட்டர் கியூப் வந்தா கன அளவு வரும்னு அர்த்தம், எனும் வீதத்தில், அப்போ வீதம் வந்தா டிஃபரன்சியேஷன், யாரவ வியவ, இப்போ டிவி பை டிடியோட மதிப்பு தான் 1000 கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டினை படிச்ச உடனே தெரிஞ்சிடணும் உங்களுக்கு. நாம் ஊதினால் ஆரம், இது சாதாரணமா ஆரம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா எதுவும் வேகம் வீதம் அதெல்லாம் கொடுக்கல, அப்போ R=7ன்னு எழுதலாம். எனும்போது ஊதுபையின் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம், இங்க ஒரு டிஃபரன்சியேஷன் இன்வால்வ் ஆகுது பாருங்க, ஆரம்னா 6, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dr பை dt கண்டுபிடிக்கணும். இது ஒரு கொஸ்டின். அடுத்தது மேலும் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம், இப்போ மேற்பரப்பு கோளத்தின் மேற்பரப்பு ஃபார்முலா S=4πr² வரும் இல்லைங்களா, அப்போ இதோட மேற்பரப்பு வீதம் கேட்டிருக்காங்க, அப்போ ds பை dt கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கொஸ்டின் கண்டுபிடிக்கணும் இதுல. இப்போ 1 by 1 பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, dv by dt = 1000 சென்டிமீட்டர் கியூப். அழகு நம்ம இப்போ போட தேவையில்ல, ஆன்சர்ல போட்டா போதும். அப்புறம் ஆரம் கொடுத்துருக்காங்க, R=7. இப்போ ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் தான் என்ன சொன்ன, dr பை dt கண்டுபிடிக்கணும். அடுத்தது மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம் ds பை dt கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோள வடிவில் உள்ள ஒரு ஊதுபையில் காற்றினை வினாடிக்கு 1000 சென்டிமீட்டர் கியூப், அப்போ கன அளவு இன்வால்வ் ஆகுது இல்லையா, இப்போ கன அளவு கண்டுபிடிக்கலாம். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, V = 4/3πr³. ஃபார்முலாவை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. மதிப்புங்களை பிரதி இல்லாம V = 4/3, நம்ம வகைப்படுத்திடுவோம். வகைப்படுத்தினா என்ன வரும், VRI, இது 6, RI Tஐ பொறுத்து வகையிட, அப்போ Vஐ வகைப்படுத்தும் போது dV பை dt வரும். 4π/3 வந்து கான்ஸ்டன்ட், R³ வகைப்படுத்தும் போது 3r² dr பை dt. இதோட கொடுத்துருக்கிற மதிப்புங்கள்லாம் நம்ம பிரதியிடலாம். dV பை dt எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். 4π, ஆரோட மதிப்பு 7² dr பை dt. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், dr பை dt தான் கண்டுபிடிக்க போறோம். இது மட்டும் இங்கே இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ பெருக்கலா இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வந்தா வகுத்தெல்லாம் மாறும். அப்போ 1000 பை 4π × 7 × 7 dr பை dt. இதை கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணுங்க. 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 2, 5 நாள் 20, இந்த 0 இங்கே வரும். வேற இது எந்த இதுலையும் கேன்சல் ஆகாது. அப்போ என்ன மேலே என்ன வருது, 250/7 49 π dr பை dt. ஸோ இதுதான் dr பை dtயோட வேல்யூ. அப்போ நம்ம அது என்னன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எனும் வீதத்தில் நாம் ஊதினால் ஊதுபையின் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம். ஸோ இப்போ அது therefore ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் =250/49 π. ஸோ இதுதான் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம். இதுக்கு அலகு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் பர் வினாடி. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்க, மேலும் மேற்பரப்பு, யாரோட மேற்பரப்பு, கோளத்தோட மேற்பரப்பு. ஸோ அதை எழுதலாம்.
கோளத்தின் மேற்பரப்பு ஃபார்முலா என்ன? ஏ போடக்கூடாது, இது எஸ் போடணும், ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 4πr². இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ds பை dt கண்டுபிடிக்கணும். அப்போ s, r ஐ t-ஐ பொறுத்து வகையிட. இப்போ s-ஐ வகைப்படுத்தினோம்னா ds பை dt கிடைக்கும். 4π கான்ஸ்டன்ட், r² டிஃபரன்சியேஷன் 2r இன்ட்டு dr பை dt. இப்போ நம்ம பிரதியிடலாம். 4π இன்ட்டு, இது எல்லாமே இன்ட்டு தான், 2 இன்ட்டு r என்ன கொடுத்துருக்காங்க 7, dr பை dtன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம், 250/49 பை. ஓகே, இப்போ பார்த்தீங்களா இது கேன்சல் பண்ணலாம். நம்ம 7 49 கேன்சல் பண்ணால் 7 டைம்ஸ். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் பெருக்கிக்கலாம், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. இப்போ எல்லாத்தையுமே பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த பை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 250 இருக்கா, இந்த 250 இன்ட்டு 2 இன்ட்டு 4, இது எல்லாத்தையும் பெருகுனா உங்களுக்கு 2000/7ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கோளத்தின் மாறுபாட்டு வீதம் தானே கொஷின் கேட்குறாங்க. கொஷினில் பாருங்கள், மேலும் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம். அப்போது மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம்னு எழுதினா போதும். அதாவது யாரோட? கோளத்தின். therefore கோளத்தின் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம். இது கொஸ்டினை பார்த்து ஃபுல்லாக எழுதுங்க. கோளத்தின் மேற்பரப்பு மாறுபாட்டு வீதம் இஸ் ஈக்குவல் டு 2000/7. பரப்புனா ஸ்கொயர் வரும் இல்லையா, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பை வினாடி. இது செகண்ட் சப்டிஷனுக்கான ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த கணக்கில் 2 ஃபார்முலாவை படித்து வச்சுக்கணும். கோளத்தின் கன அளவு ஃபார்முலா, கோளத்தின் மேற்பரப்பு. இதை வகைப்படுத்தினா நமக்கு ஆன்சர் கிடைக்கும்.